அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜூன் 19 ஷேர் மார்க்கெட்ல என்னென்ன நடந்துச்சு, குறிப்பா மார்க்கெட் ஏன் இன்னைக்கு இவ்வளோ பெரிய கிராஷ் ஆச்சுங்கிறத ரொம்ப டீட்டெயிலா பார்த்துருவோம். கடந்த 5 நாளா தொடர்ந்து பாசிட்டிவ்ல ஏறிட்டு இருந்த நம்ம மார்க்கெட் இன்னைக்கு ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிருச்சு. ஸோ நிஃப்டி 24,000 லெவலுக்கு கீழே போகுமோங்கிற அளவுக்கு ஒரு பயம் இன்னைக்கு மார்க்கெட்ல இருந்துச்சு. இதற்கு முக்கிய காரணம் என்னன்னா, ஐடி நிறுவனங்கள் பங்குகள் வந்து வீழ்ச்சி அடைந்ததால் அது ஒரு காரணமா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் நிஃப்டி நிலவரத்தை பார்ப்போம். நேற்று 24,168ன்னு புது உச்சத்தை தொட்ட நிஃப்டி இன்னைக்கு காலையில் ஓப்பன் ஆகும்போதே கேப் டவுன் ஆகி 154 பாயிண்ட்ஸ் மைனஸில் 24,013 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 855 பாயிண்ட்ஸ் சரிந்து 76,551 இன்னைக்கு வர்த்தகம் முடிஞ்சிருக்கு. இந்த வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் பெரிய ப்ளூ சிப் ஸ்டாக்ஸில் நடந்த ஹெவி ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு மார்க்கெட்டை இந்த அளவுக்கு கீழே கொண்டு போகிறது யாருன்னு பார்த்தா அது நம்ம ஐடி செக்டர் தான். நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் இன்னைக்கு மட்டுமே ஒரு 6% வரைக்கும் சரிஞ்சிருக்கு. இது கடந்த 3 வருஷத்துல இல்லாத மிகப்பெரிய வீழ்ச்சி. இதுக்கு அக்செஞ்சரும் ஒரு காரணமா இருக்கு. நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரலாம், அக்செஞ்சர் ஒரு அமெரிக்க கம்பெனி, அவங்க ரிசல்ட் சரியில்லை தான், அதனால ஏன் நம்ம ஊர் இன்ஃபோசிஸ் டிசிஎஸ்லாம் 6% விழுகுது அப்படின்னு. ஸோ இதுக்கு காரணம் பெல்வெதர் எஃபெக்ட்னு சொல்லலாம். ஸோ குளோபல் ஐடி மார்க்கெட்டில் அக்செஞ்சர் தான் ஒரு ட்ரெண்ட் செட்டர் அல்லது வழிகாட்டி. அவங்க இன்னைக்கு தங்களோட வருமான வளர்ச்சியை 3-4% குறைச்சிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவில் இருக்க பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லாம் அவங்களோட ஐடி பட்ஜெட்டை குறைக்கிறாங்க. அதாவது இப்போதைக்கு தேவையில்லாத புது டெக்னாலஜிக்கு அவங்க செலவு பண்ணுறதை நிறுத்தி வைக்கிறாங்க. குளோபல் மார்க்கெட்டில் பெரிய ஆளான அக்செஞ்சருக்கே புது ஆர்டர் வரல, அவங்களுக்கே பிஸ்னஸ் குறையுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்தியன் ஐடி கம்பெனிகளான டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஹச்சிஎலுக்கும் வெளிநாட்டில் இருந்து வர ப்ராஜெக்ட்ஸ் குறையும். இந்த ஒரு பயத்தினால தான் பெரிய பெரிய முதலீட்டாளர்கள், அதாவது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், இன்னைக்கு நம்ம ஐடி ஸ்டாக்ஸை வித்துட்டு வெளியே போயிருக்காங்க. இன்னைக்கு டாப் லூசர்ஸ் பட்டியலில் ஐடி ஸ்டாக்ஸ் தான் முழுசாக ஆக்கிரமிச்சிருக்கு. முக்கியமாக இன்ஃபோசிஸ் 8% சரிஞ்சது 5 இயர் லோக்கு போயிருக்கு. அதே போல் டிசிஎஸும் டெக் மஹேந்திரா இது எல்லாமே 5-6% வரைக்கும் அடி வாங்கியிருக்கு. ஹச்சிஎல் 5% சரிவடைந்திருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தது ஃபார்மா அப்புறம் டிஃபென்ஸ் செக்டர் தான். டாப் கெய்னர்ஸ் லிஸ்ட்டில் யாத்ரா ஆன்லைன் 6% மேலேயும், அலாம்பிக் ஃபார்மா 2% வரையும் ப்ளஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்ததா இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்த 2 பிரம்மாண்டமான நியூஸ். ஒன்று, ரிலையன்ஸ் நிறுவனத்தோட 49வது ஏஜிஎம் மீட்டிங்கில் முகேஷ் அம்பானி அறிவிச்சிருக்காரு. என்னன்னா, ஜியோ பிளாட்ஃபார்ம் ஐபிஓ வரப்போகுது அப்படிங்கிறத. ஸோ அது வந்து 30,000 கோடி அதோட மதிப்பு, ஐபிஓட மதிப்பு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் எல்லா இடத்துலையுமே ஏஐ எவரிவேர் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர போகிறாங்க. அப்புறம் 2 லட்சம் ஜாப்ஸ் அவங்க கிரியேட் பண்ணுறாங்க. அந்த நியூ எனர்ஜி எக்கோ சிஸ்டத்தில் கிட்டத்தட்ட 2 லட்சம் ஜாப்ஸ் புதுசாக கிரியேட் பண்ணுறாங்க அப்படி சொல்லியிருக்காங்க. இதோட மார்க்கெட் கேப்பு எஸ்டிமேட்டட் எவ்வளோனா 5 லட்சம் கோடி இருக்கலாம். ஸோ இது வந்துச்சுன்னா இந்தியாவோட மிகப்பெரிய வெளியீடுகளில் இதுவும் ஒன்றா இருக்கும். அடுத்ததா நம்ம என்எஸ்சி தாக்கல் செஞ்சிருக்க ஐபிஓ டிராஃப்ட் தான். ஸோ இதுவும் ஒரு 30,000 கோடிக்கு வரப்போகிற மெகா ஐபிஓ. இது ஹூண்டாய்க்கு அப்புறம் அல்லது ஹூண்டாயோட ரெக்கார்டை பிரேக் பண்ணும் இந்த ஐபிஓ வந்துச்சுன்னா. ஸோ இதில் எல்லாமே ஆஃபர் ஃபார் சேல் 14.8 அப்படிங்கிற கோடி ஷேர் அளவுக்கு எல்லாமே ஆஃபர் ஃபார் சேல் தான். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஹூண்டாயோட ஐபிஓ சாதனையே பிரேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. நீங்கள் கேட்கலாம், ஐபிஓ வர்றது மார்க்கெட்டுக்கு நல்ல விஷயம் தானே, அப்புறம் ஏன் இன்னைக்கு மார்க்கெட் இறங்குச்சு அப்படின்னு.
ஸோ இதுக்கு பின்னாடி இருக்க லாஜிக் தான் லிக்விடிட்டி ட்ரெயின், பணப்புழக்கம் குறைவது. ஸோ மார்க்கெட்டில் ஒரே நேரத்தில் 60,000 கோடி ரூபாய்க்கு ஐபிஓ வருதுன்னா பெரிய பெரிய ஃபண்ட் மேனேஜர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஏற்கனவே வாங்கி வச்சிருக்க ஷேர்களை வித்துட்டு அந்த பணத்தை எடுத்து இந்த புது ஐபிஓவில் முதலீடு செஞ்சு இதை டைவர்ட் பண்ணுவாங்க. ஸோ இதனால ஆட்டோமேட்டிக்காக செகண்டரி மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும். இதுவும் இன்னைக்கு மார்க்கெட் இறங்குனதுக்கு ஒரு முக்கிய காரணம். குளோபல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் யுஎஸ் ஈரான் பிரச்சனையால கொஞ்சம் டென்ஷன் இருந்தாலும் க்ரூட் ஆயில் விலை குறைஞ்சிருக்கிறது நம்ம இந்திய பொருளாதாரத்துக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். இப்போ டெக்னிக்கல்ஸ் பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இன்னைக்கு இந்தியா விஐஎக்ஸ் அதாவது வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் 5% மேலே ஏறி 13.33ல க்ளோஸ் ஆயிருக்கு. இந்தியா விஐஎக்ஸை மார்க்கெட்டோட ஃபியர் கேஜ் அதாவது பயத்தின் அளவுகோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விஐஎக்ஸ் ஏறுதுன்னா வரப்போகிற நாட்களில் மார்க்கெட்டில் பெரிய அளவில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். முதலீட்டாளர்கள் பயத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம். இப்போதைக்கு நிஃப்டிக்கு 23,900 அப்படிங்கிறது ஒரு மேக் ஆர் பிரேக் லெவல். ஏன்னா இது ஒரு சைக்காலஜிக்கல் சப்போர்ட். நிறைய ட்ரேடர்ஸ் இந்த லெவலில் தான் அவங்களோட ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பாங்க. ஒருவேளை திங்கட்கிழமை மார்க்கெட் இந்த 23,900 உடைச்சி கீழே போச்சுன்னா அந்த ஸ்டாப் லாஸ் எல்லாம் ட்ரிகர் ஆகி மார்க்கெட் இன்னும் வேகமாக 23,750 வரைக்கும் விழ வாய்ப்பு இருக்கு. அடுத்த வாரம் புது ஐபிஓ ஓப்பனிங்ஸ் மற்றும் வியாழக்கிழமை வரப்போகிற மந்த்லி F&O எக்ஸ்பைரி இருக்கிறதுனால மார்க்கெட் வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ ட்ரேட் பண்ணுறவங்க ஸ்டாப் லாஸ் போட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் வீடியோ தான், பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அனைவருக்கும் நன்றி.